Peacemakers of Christo. ஆண்டவரை அற்புதங்களுக்காக மன்றாடுகிறோமா? இல்லை, பாசத்திற்காக அருளுக்காக மன்றாடுகின்றோமா? மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 32வது வசனத்துல, அப்பொழுது மறைநூல் அறிஞர் சிலரும் பரிசேயர் சிலரும் இயேசுவுக்கு மறுமொழியாக, போதகரே, நீர் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என விரும்புகிறோம் என்றனர். அதற்கு அவர் கூறியது, இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, ராஜாதி ராஜாவே, உன்னத கர்த்தாவே, பரலோக தெய்வமே, அந்நாளிலே ஆண்டவரே எத்தனையோ ஜனங்கள் ஆயிரக்கணக்கில் உம்மை தேடி நாடி ஓடோடி வந்தார்கள் ஐயா. எல்லாரும் உன்னுடைய ஆடையாவது தொடணும், உன்னை தொடணும் ஆண்டவரே, நீர் அவர்களை தொடணும் என்று அவர்கள் ஆசித்தார்கள் சுவாமி. அப்பா, அவர்கள் நோய்கள் தீரணும், கஷ்டங்கள் தீரணும், கவலைகள் தீரணும், மன அமைதி வர வேண்டும் என்று ஜெபித்தவர்கள் ஏராளம் சுவாமி. அதே போல ஆண்டவரே, இந்நாளிலே எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய அருள் வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும், என்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் ஆண்டவரே, என்னுடைய கணவன் மாற வேண்டும், என் மனைவி மாற வேண்டும், என் பிள்ளைகள் மாற வேண்டும், என் மகன் திருந்த வேண்டும், என் மகள் கோபப்படக்கூடாது, அவள் படிக்கணும், ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே என்றும், அப்பா வேலை கிடைக்க வேண்டும், கடன்கள் தீர வேண்டும் என்றும், ஆண்டவரே குழந்தை பாக்கியம் வேண்டும் என்றும், ஆண்டவரே பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர வேண்டும் என்றும், ஆண்டவரே பிரிந்தும் ஒன்றாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற கணவன் மனைவி மத்தியில அன்பும் சந்தோஷமும் சமாதானமும் வர வேண்டும் என்றும், நோய்கள் தீர வேண்டும் என்றும் ஜெபிக்கிறவர்கள் ஏராளம் ஏராளம் ஐயா. தொடர்ந்து உபவாச ஜெபங்களை ஏறெடுக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பாவும் சிலுவையே கண்ணோக்குகிற பிள்ளைகள் ஏராளம் ஆண்டவரே. தெய்வமே, உன்னிடம் பிச்சை கேட்கிறவர்கள் ஏராளம் சுவாமி. ஆனால் ஆண்டவரே, இன்னொரு பக்கம் பார்த்தால் ஆண்டவரே, கோயிலுக்கு போறது வேஸ்ட், அங்க போய் டைம் பாஸ் தான், ஒன்னும் சரியா இருக்காது, திருப்பலியில பாதியிலே எழுந்திருக்கு போகலாம் என்று திட்டம் வைத்துக் கொண்டு ஆலயங்களுக்குள்ளாய் வருகிறவர்கள் ஏராளம் ஆண்டவரே. ஜபத்தில, ஜப மாலையிலே, ஆராதனையிலே, அப்பா ஸ்தோத்திர பலியில கலந்து கொள்ளாதவர்கள் ஏராளம் ஆண்டவரே. அப்பா, கோயிலுக்கு போறதே வேஸ்ட் என்று சொல்லுகிறவர்கள், ஐயோ கோயிலுக்கு எதற்கு போகணும் என்று நினைக்கிறவர்கள் ஏராளம் ஆண்டவரே. தேவாதி தெய்வமே, பக்தி இல்லப்பா, இன்னைக்கு உன் பிள்ளைகள்கிட்ட தெய்வ பயம் இல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, இன்று பரிசுத்தம் இல்லை சுவாமி. அப்பா, உம்மிடம் வந்தால் என்ன கிடைக்கும் என்று நினைக்கிறவர்கள் ஏராளம் ஆண்டவரே. நீர் அற்புதங்களை ஆச்சரிய காரியங்களை செய்யவில்லை என்றால் ஆண்டவரே, ஜோசியக்காரனை தேடி ஓடுறவங்க ஆண்டவரே, பாய தேடி ஓடுறவங்க ஏகப்பட்ட பேர் ஐயா. ஜாதகம் பார்க்கிறவர்கள் ஏராளம் ஐயா. ஆண்டவரே, குறி பார்க்கிறவர்கள் ஏராளம் ஐயா. ஆண்டவரே, எதோ தகடுகளை எழுதுகிறவர்கள், தாயத்துகளை கட்டுகிறவர்கள், கயிறுகளை கட்டுகிறவர்கள் ஏராளம் ஆண்டவரே. விசுவாசம் உடைந்து போய் விட்டது ஐயா. அப்பா, உன்னிடம் வருகிற பிள்ளைகள் இன்று அற்புதங்களை உடனே பார்க்கணும் ஆண்டவரே, சுகத்தை உடனே அடையணும் ஆண்டவரே, லாபத்தை உடனே பெறணும் என்று நினைக்கிறவர்கள் தான் ஏராளம். அன்று பரிசேயர்களும் சதுசேயர்களும் அடையாளங்களை காண்பி நாங்கள் நம்புகிறோம் என்று சொன்னதை போல இன்று உடனே அடையாளத்தை பெற வேண்டும் என்று நினைக்கிற பரிசேயர்கள் சதுசேயர்களாக நாங்கள் மாறி போய் விட்டோம் ஆண்டவரே. ஆமாப்பா தெய்வமே, இன்று உலக பொருட்களை பெறணும் என்று நினைக்கிறவர்கள் அதிகம். ஆனால் உள்ளத்தை பரிசுத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் குறைவுதான் சுவாமி. ஏசப்பா, எங்கள் மீது கருணை கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தமாக்கும் ஐயா. நீர் அற்புதம் செய்தாலும் செய்யவில்லை என்றாலும் நான் பரிசுத்தனாக யோபுவை போல, அப்ரகாமை போல, தாவீதுவை போல உம்மையே துதித்து மகிழணும்
வேண்டும் என்ற மனத்தன்மையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா, எங்களுக்கு அற்புதம் ஆச்சரிய காரியங்கள் மட்டும் வேண்டாம் ஆண்டவரே, நீர் வேண்டும் ஆண்டவரே. நீர் இருந்தால் போதும் ஐயா, என் படகு காப்பாற்றப்படும் சுவாமி. ஏசப்பா, உம்மை சோதிக்கிறவர்களாக நாங்கள் மாறக்கூடாது ஐயா. ஆண்டவரே, இன்று சோதிக்கிறவர்கள் ஏராளம் சுவாமி. என் குடும்பத்திலேயே என்னையே, என் அன்பையே, என் பாசத்தையே சோதிக்கிறவர்கள் ஏராளம் சுவாமி. அப்பா, ஒவ்வொருவனும் சோதித்து கொண்டுதான் ஆண்டவரை வாழ்கிறான். மனைவி கணவனை சோதிக்கிறாள், கணவன் மனைவியை சோதிக்கிறார், பெற்றோர் பிள்ளைகளை சோதிக்கிறார்கள், பிள்ளைகள் பெற்றோர்களை சோதிக்கிறார்கள். ஆண்டவரே, இன்று மகன் மகள் என்னை சோதிக்கிறான் ஆண்டவரே. அப்பா, என் பெற்றோர் என்னை சோதிக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, ஆசிரியர் மாணவனை சோதிக்கிறான் ஐயா, அதிகாரி தொழிலாளியை சோதிக்கிறான் ஆண்டவரே. அப்பா, பிஷப் குருவை சோதிக்கிறார் ஆண்டவரே, குரு பிரதர்ஸ் சோதிக்கிறார் ஆண்டவரே, பிரதர்ஸ் மக்களை சோதிக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, எல்லா இடத்திலும் சோதிக்கிறவர்கள் தான் அதிகம் ஆண்டவரே. ஆனால் மனிதனாக நான் தெய்வத்தை எப்படி ஆண்டவரை சோதிக்க முடியும்? தெய்வமே, உன்னை சோதிக்கிறவன் நான் அல்ல ஆண்டவரே, நீர்தான் என்னை சோதிக்கிறீர் ஆண்டவரே. ஐயா, இந்த கடனில் இருந்து, இந்த கஷ்டத்திலிருந்து, இந்த நோயிலிருந்து ஆண்டவரே நான் விடுபட்டு உன்னை பற்றி கொள்வேனா என்று நீர் என்னை சோதிக்கிறீர் ஆண்டவரே. இந்த சோதனை காலத்துல நீர் எனக்கு துணையாக இருங்க ஐயா. இந்த சோதனை எல்லாம் பறந்து போயிடும் ஆண்டவரே. இன்றைய கஷ்டங்கள் பறந்து போய்விடும் ஆண்டவரே. இன்றைய தோல்விகள் பறந்து போய்விடும் ஆண்டவரே. இன்றைய எதிரிகள் பறந்து போய்விடுவார்கள் ஆண்டவரே. நீர் என்னோடு இருப்பீர் ஆண்டவரே, அதை நான் விசுவசிக்கிறேன் சுவாமி. நீர் என்னோடு வாசம் செய்வீர் ஐயா. ஆண்டவரே, இந்த மகனை நீர் ஆட்கொள்வீர் ஐயா. ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளையாக என்னாலும் மாறணும் ஆண்டவரே. என்னுடைய குடும்பங்களை நான் உமக்கே சமர்ப்பிக்கிறேன் ஐயா. இந்த குடும்பம் என்னுடைய குடும்பம் அல்ல ஆண்டவரே. நீர் இந்த குடும்பத்தை சோதிங்க ஆண்டவரே. அப்பா, ஆனால் தாங்கக்கூடிய மனதை கொடுங்க ஐயா, பொறுமையை கொடுங்க ஐயா. உன்னை முழுவதுமாக அன்பு செய்யக்கூடிய அந்த ஆனந்த உள்ளத்தை கொடுங்க ஆண்டவரே. இன்னும் எத்தனை சோதனை காலங்கள் வந்தாலும், எத்தனை எதிரிகள் எனக்கு எதிராக இருந்தாலும் ஆண்டவரே, நான் உம்மையே பற்றி கொள்ளணும் ஐயா, உம்மையே பற்றி கொள்ளணும் ஐயா. அப்பா, நான் ஓம் பிள்ளை ஆண்டவரே, உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்று ஆண்டவராகிய கர்த்தாவே, ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.